வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் போஸ்டின் 8 மணி பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்திருக்கும் நான் டில்ஷான் தாலிப். ரஞ்சினி ராஜரட்னம் என்றும் கூட எமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் எமது அவதானம் உள்நாட்டு செய்திகள். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று நிகழ்வு இடம்பெற்றது. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து பொலித்தீன் பயன்பாடு தொடர்பில் கடும் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதாக ஜனாதிபதி தெரிவிப்பு. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று நிகழ்வு இடம்பெற்றது. கல்கம பயிற்சி நிறுவனத்தில் பயிற்சியில் நிறைவு செய்து பொறியியலாளர் உதவியாளர்களுக்கான டிப்ளமா சான்றிதழ்களை வழங்குவதற்காக இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது 30 ஆண்டுகளுக்கு அதிகமான காலம் நீர்ப்பாசன திணைக்களத்தில் சேவையாற்றிய 10 பேருக்கு ஜனாதிபதி விருதுகளை வழங்கினார். நீர்ப்பாசன திணைக்களத்தில் சேவையாற்றியவர்களின் ரத்தத்துடன் நீர்ப்பாசன திணைக்களம் தொடர்பு பட்டுள்ளது. அதேபோன்றுதான் எனது உடலில் உள்ள உதிரத்திலும் நீர்ப்பாசன திணைக்களம் உள்ளது. எனது அரசியல் பயணம் விவசாயிகளுடன் துன்பங்களுடனேயே ஆரம்பமாகியது. நமது நாட்டு பொருளாதாரத்திற்கு பாரிய அளவு பங்களிப்பு செய்வது விவசாய மக்கள் தான். நேரத்திற்கு உரம், நேரத்திற்கு அறுவடை, சந்தைக்கு சென்றால் விவசாயிகளின் உள்ளம் குளிர்ச்சி அடையும். இதன்போது ஜனாதிபதி கௌரவிக்கப்பட்டு நினைவு சின்னம் ஒன்றும் வழங்கி வைக்கப்பட்டது. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து பொலித்தீன் பயன்பாடு தொடர்பில் கடும் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். மகவெளி, சூழல் மற்றும் நீர்ப்பாசன ஆகிய அமைச்சுகளுக்கான நிதி ஒதுக்கீடு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். சூழல் மாசடைதல் தொடர்பில் நாங்கள் நடைமுறையில் உள்ள சட்டத்தில் செயற்படுவது போன்று புதிய சட்டங்களை உருவாக்கவும் உள்ளோம். ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து பொலித்தீன் பயன்பாடு தொடர்பில் நாங்கள் கடும் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவோம். இதற்கான அமைச்சரவை பத்திரம் வெளியிடப்பட்டுள்ளது. விசேடமாக இதற்காக 2006ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட சுற்று நிருபம் ஸ்தம்பிதமடைந்து காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் ஜனவரி மாதத்தில் இருந்து பொலித்தீன் பயன்பாடு தொடர்பில் அமைச்சரவை பத்திரங்களை வெளியிடுவோம். விசேடமாக கழிவு மீள் சுழற்சியின் போது பொலித்தீனால் ஏற்படும் பாதிப்புகள் அதிகமாகும். யாழ் சுன்னாகம் பகுதியில் உள்ள நிலத்தடி நீரில் கழிவு எண்ணெய் கலந்துள்ளதா என்பதை கண்டறிவதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கை இன்று வெளியிடப்பட்டுள்ளது. சுன்னாகம் பகுதியில் உள்ள நதுன்பவ மற்றும் உத்துரு ஜனனி ஆகிய மின் உற்பத்தி நிலையங்களை மையமாக கொண்டு பெறப்பட்ட கிணற்று நீர் மாதிரிகள் மற்றும் மண் மாதிரிகளை தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட ஆய்வுகளை அடிப்படையாக கொண்டு இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. மின் உற்பத்தி நிலையங்களை அண்மித்த பகுதிகளில் இருந்து பெறப்பட்ட நீர் மற்றும் மண் மாதிரிகளில் கொழுப்பு, எண்ணெய் திரள் கொழுப்பு முதலிய பதார்த்தங்கள் கலந்துள்ளனவா என்பது தொடர்பில் ஆய்வுகள் நடத்தப்பட்டதாக ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனைத் தவிர பார உலோகங்கள் மற்றும் நீரின் தரத்தை வெளிப்படுத்தும் அளவீடுகளும் முன்னெடுக்கப்பட்டதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழகம், ITI நிறுவனம், தேசிய கட்டட ஆய்வு நிறுவனம் மற்றும் ஆஸ்திரேலிய அமைப்பு ஆகியவற்றில் இந்த ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இந்த ஆய்வுகள் சுனாகம் பகுதியில் கிணற்று நீர் பெட்ரோலிய பொருட்களாலோ அல்லது பார உலோகங்களாலோ மாசடைந்துள்ளன என்பதற்கான சான்றுகள் இல்லை என்பதை காட்டுவதாக இன்று வெளியிடப்பட்டுள்ள ஆய்வு சுருக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் சுனாகம் நிலத்தடி நீரின் ஓட்டம், வேறுபட்ட தன்மைகள், பரப்பளவு என்பவற்றை கருத்தில் கொள்ளும் போது இந்த ஆய்வு சுனாகம் முழு நிலத்தடி நீருக்கும் பொருந்தும் என்பதை திட்டவட்டமாக கூற முடியாது எனவும் நிபுணர் குழு அறிவித்துள்ளது. இதற்கமைய எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டியுள்ள சில பரிந்துரைகளையும் நிபுணர் குழு முன்வைத்துள்ளது. முழு குடாநாட்டுக்கும் நிலத்தடி நீர்நிலைகள் குறித்த ஒரு முழுமையான விரிவான ஆய்வு திட்டமிடப்பட வேண்டும் என ஆய்வு சுருக்கத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக நீர் ஆய்வுகளை செய்யக்கூடிய ஆய்வு நிலையங்கள் யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட வேண்டியது அவசியம் எனவும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நிலம் நீர் மாசடைவதை தவிர்க்கும் வகையில் பொதுமக்களினதும் அரசு தனியார் நிறுவனங்களினதும் செயற்பாடுகள் இருக்க வேண்டியது முறையான நீர் முகாமைத்துவத்துக்கு அவசியமாகும் எனவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விரைந்து வருகின்ற காலநிலை மாற்றங்களுக்கும் கடல் மட்ட உயர்வுக்கும் முகம் கொடுக்கக்கூடிய விதமாக இன்னும் சிறப்பான நீர் முகாமைத்துவம் இன்றைய அவசியமாகும் எனவும் சுன்னாகம் நிலத்தடி நீர் மாசடைந்துள்ளதா என்பதை கண்டறிவதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு தமது அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளது. எங்களுடைய ஆய்வில் நாங்கள் முக்கியமாக எடுத்தது 2 விதமான முக்கியமான நச்சு பதார்த்தத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தோம். அதான் எங்களுடைய ஆய்வுடைய நோக்கம். பாரலோகங்கள் என்று நாங்கள் கூறுவது இல்லை. அடுத்தது, இந்த பெட்ரோலியம் சம்பந்தமாக நாங்கள் நச்சுப் பொருளை உருவாக்கும் பீட்ரெக்ஸ் என்ற பொருள் இந்த குடிநீரில் காணப்படவில்லை. இது 2 தான் ஆய்வுடைய முடிவு. இப்ப அதை பொறுத்து அதை வச்சு ஓட்ட போட்டு சொல்ல வேணும்.
குடிக்கலாமா இல்லையாண்டு ஹெல்த் மினிஸ்ட்ரி சொல்லணும், குடிக்கலாமா இல்லையாண்டு நியம அளவை விட கூடுதலாக இது இருக்கின்றது என்று சொல்லி இருக்கலாம். இது இந்த பொட்டில நீங்க அடைச்சு கொண்டு போய் பொட்டில் வாட்டர் செய்ய போறோம் என்று நீங்கள் கிளம்புல கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு பெர்மிஷன் தர மாட்டாங்க. சாதாரண ஒரு பொதுமான சராசரி அறிவு எடுத்து நிபுணர் குழு நிபுணத்துவமான அறிக்கையை வச்சுக்கொண்டு இங்க பிரச்சனை தீர்வு காணலாம். ஆனபடியால் இதுல நிபுணர் குழு தவறு இழைச்சிட்டு நாங்க சொல்றோம் என்னன்னு சொன்னா, நீங்கள் ஒரு நம்பகத்தன்மையை நிரூபிக்கிறதுக்கு முழுக்க வாட்டர் சப்ளை டிரைனேஜ் போட்டு கேட்டிருக்கோம் உன்னுடைய தரவுகள் அல்லது நாங்கள் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம், இதை பற்றி உங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன கேட்டிருக்கோம். ஒண்ணு கேட்கப்படாது. அது நாங்களும் அப்படி இது முழுமையா ஏற்றுக்கொள்ற கேள்வி எங்கள் மத்தியில் எழலாம இருக்கும். சரி, நாங்களே ஏற்றுக்கொண்டு போறோம்டா போல பொதுமக்கள் அந்த கேள்வியை கேட்டா நாங்களே என்ன பதில் சொல்ல முடியும்? ஏற்கனவே இந்த இதுல இருக்க சபை உறுப்பினர்கள் எல்லாரும் முதற்பெற்று சபையில பேசின என்னென்ன கேன்சர் இருக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் கேன்சர் வருது, அந்த வருத்தம் வருது, இந்த வருத்தம் வருது, நிபுணர்கள் சொல்லி இருக்கிறார்கள் கேன்சர்ல இருக்குது. அப்ப மக்கள் போய் பாப்பாங்க, என்னப்பா முந்தி சொல்றார்கள், இந்த நிபுணர்கள் சொன்னார்கள் கேன்சர் வருது, அந்த வருத்தம் வருது, நிபுணர்கள் சொன்னார்கள் எங்கட அங்கத்தவர்கள் பேசிக்கிறாங்க. இப்ப இன்னொரு நிபுணர் சொல்றது நோ 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 அது கூடி. சோ மக்கள்கிட்ட கொண்டு மக்கள் they are not technical, they are not scientists. FOG என்பதற்கும் பெட்ரோலியம் சம்பந்தமானதுக்கும் நேரடி தொடர்புகள் கிடையாது. வைத்திய நிபுணர்கள் பலர் அந்த FOG ரிப்போர்ட்டை வச்சு அதை அடிப்படையாக வச்சு அதுல பெட்ரோலியம் இருக்கு என்று சொல்லி அதனால என்னென்ன பாதிப்புகள் சமூகத்தில் ஏற்படும் என்றதை வச்சு புற்றுநோயில இருந்து குரோனிக் கிட்னி டிசீஸ் ஏற்படுகின்ற வரைக்கும் பலவிதமான நோய்கள் ஏற்படும் என்றதை முதல் ஓட்ட போர்டினால் செய்யப்பட்ட அந்த ரிப்போர்ட்டை வச்சு இவ்வளவு விரிவான ஆய்வுகளுக்கு பிறகு எங்களுக்கு விஷயம் விளங்குது. அதை நாங்கள் இந்த ரிப்போர்ட்ல தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அதுல இருந்த ரிப்போர்ட்ல பல கன்ட்ரடிக்ஷன்ஸ், பிழை இருக்கிறது. ஒரு அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தன்னுடைய அறிக்கையை தந்திருக்க அந்த பிழை எப்படி வந்திருக்க முடியும் என்பதை நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தோம். அதுல தான் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு கட்டத்தில் 300 இது பிரிக்கப்பட வேண்டியது பிரிக்கப்பட இல்லை. அதனால அதுல வந்த தரவுகள் எல்லாம் அது இருக்க வேண்டிய விட உண்மையை விட அதிகரித்து காணப்படாது. அது ஒரு தவறா இருக்கலாம். பரீட்சைகளை செய்து உங்களுடைய ஆய்வின்படி எந்த விதமான ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதை குற்றஞ்சாட்ட வேணுமெண்டா, அது பிள்ளைன்னு சொல்ல வேணுமெண்டா, அது எந்த டிபார்ட்மெண்ட் வேணுமெண்டாலும் சொல்லி சொன்னேக்க அதுக்கு நீங்கள் பதில் சொல்லலாம். ஆகவே இப்ப இருக்கிறது நீங்கள் போய் அவைகிட்ட நீங்கள் சொன்னது பொய்யோ பிள்ளையோன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தொடக்கத்தில இருந்து நீங்கள் இந்த பரீட்சைகளை செய்து கொண்டு வந்திருக்கீங்க. அந்த பரீட்சையின் அடிப்படையில நீங்கள் ஒரு முடிவுகளுக்கு வந்திருக்கீங்க. ஆகவே உங்களுடைய முடிவுகள் இப்பொழுது வெளிப்படுத்திருக்குது ஆவணத்தின்படி. அதுக்கு எதிராக யாராவது ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் அதை சொல்லலாம் அவர்கள். நீங்கள் தேடி போய் நீங்கள் சொன்னது பிள்ளைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. இந்த நீர் குடிப்பதற்கு உகந்ததா? இப்ப நாங்க குடிக்கிற தண்ணியும் இயலாத என்ன சொன்ன நிறைய கால்சியம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. பட் அந்த அதாவது எண்ணெய் காரணமாக அது பாதிப்புக்குள்ளா இருக்கா அல்லது எண்ணெய் காரணமாக பாதிப்பு இல்லையா? மலக்கழிவுகள் இந்த நீரில் இருக்கின்றது. ஏறத்தாழ 100க்கு 100 சாம்பிள்ஸ்ல எடுத்த சாம்பிள்ஸ்ல இருக்கிறது. இது சுகாதார திணைக்களம் இப்ப இல்ல, சுகாதார திணைக்களம் பல ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டு இப்ப இதை வச்சுக்கொண்டு நீங்க அதை குடிக்கலாமா குடிக்க இயலாதான்னு கேட்டுக்கொண்டுதான் நான் குடிக்க மாட்டேன். நான் 50 வருஷமா போத்தல் அடிச்ச தண்ணி குடிக்கிற இல்ல, 50 வருஷம் தண்ணி கொதிக்க வச்சுதான் குடிக்கிறேன். அப்ப இதை குடிக்க கூடாதான்னு கேட்டா என்ன மறுமொழியை சொல்றது? நிமிட குழு அறிக்கைகள் எல்லாம் இப்படிதான் இருக்கு. நல்லூர் கோயில 8 தண்ணி போதில ஆராய்வு செய்தது, அது 7 போதில தண்ணியை குடிக்கலான்னு தீர்த்தது. ஆனா பிறகு எந்த போத்திலும் 7 மணி அறிவிக்கல, அப்படியே போட்டு இப்ப 8 போதிலையும் குடிக்கணுமா? அப்படி இருக்காம இந்த தண்ணி பிரச்சனையை அவையில இருந்து 2 பேர்த்தி அறிக்கையும் வச்சுக்கொண்டு இந்திய அறிக்கையும் வச்சுக்கொண்டு அதை சந்தோஷமா கூப்பிட்டு கலைச்சு ஒரு தீர்வொன்ன காண்டு முடிவொன்ன மாகாணத்துவம் இருக்கணும். அதுக்கு எங்களோட நிலையரசர் தான் புறப்படுத்தி செய்யணும். மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பிலான விவாதம் இன்று நடைபெற்றது. இதன்போது பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன.
யாழ்ப்பாணத்தில் வித்தியா, வன்னியில் திவ்யா, காத்தான்குடியில் சஹி பாத்திமா, கொட்டதனியாவில் சேயா என்று பெண்கள் மற்றும் சிறுவர்கள் மீதான பாலியல் துஷ்பிரயோகங்களும் படுகொலைகளும் தொடர்கின்றன. பெண்கள் மற்றும் சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகங்கள் மற்றும் வன்முறைகளை கட்டுப்படுத்த எமது அமைச்சானது நிதியமைச்சு, சட்டம் ஒழுங்குகள் அமைச்சு, சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சு ஆகியவற்றுடன் இணைந்து விசேட செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். சிறுவர்கள் மீதான வன்முறைகள் மற்றும் துஷ்பிரயோகங்களை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்தும் இத்தகைய வன்முறைகளில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான சட்டம் நடவடிக்கைகளை எடுப்பது தொடர்பிலும் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. சிறுவர்கள் தொழிலில் அமர்த்தப்படும் செயற்பாடுகளும் அதிகரித்து வருகின்றன. கொழும்பு உட்பட பல பிரதேசங்களில் சிறுவர்கள் திட்டமிட்ட வகையில் தொழிலில் அமர்த்தப்படுகின்றனர். மலையகத்தை சேர்ந்த பெருமளவான சிறுவர்கள் கொழும்பு உட்பட நகர பகுதிகளில் தொழிலுக்கு அமர்த்தப்பட்டிருக்கின்றனர். சிறுவர்களை தொழிலுக்கு அமர்த்துவதும் ஒரு வகையில் சட்டவிரோத நடவடிக்கையாகும். இதனை தடுப்பதற்கும் நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியுள்ளது. போதிய அளவு நிதி எமது அமைச்சுக்கு ஒதுக்கப்பட வேண்டும். இம்முறை எமது அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி உண்மையிலேயே போதுமானதல்ல. மலையகத்தை பொறுத்தமட்டில் மலையகத்தில் தினமும் குனிந்து நின்று கொழுந்துகளை எடுத்தாலும் நாடு நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக பாடுபடுகின்ற அந்த மலையக பெண்களை எடுத்து பாருங்கள். அவர்களது நிலைவரம் எப்படி இருக்கின்றது என்று பார்க்கின்ற போது மிகவும் கடினமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களது வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் இன்றும் லயன் அறைகளிலே அவர்கள் சுருண்டு வாழுகின்றார்கள். ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்தில் அவர்களுக்கு தனித்துவமான வீடுகள் கட்டிக் கொடுக்க இருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த விடயத்தை நாங்கள் ஆதரிக்கின்றோம், நல்ல விடயம். ஆனால் இன்னும் அவர்களது வாழ்க்கை செழிக்கக்கூடிய விதத்தில் மேலும் அவர்களுக்கான நலம் சம்பந்தமான திட்டங்கள் இங்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இதேவேளை பாராளுமன்றத்தில் மேலும் சில விடயங்கள் தொடர்பிலும் கருத்துக்கள் வெளியிடப்பட்டன. மகேஸ்வரன் அவர்கள் கடந்த காலத்தில் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக ஒரு சிலர் ஊழையிடுகின்றனர். அவர் எவ்வாறு கொல்லப்பட்டார், யாரால் கொல்லப்பட்டார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவருக்கு 5 சகோதரங்கள் இருக்கின்றார்கள். அந்த சகோதரங்களை அழைத்து கேட்டால் தெரியும் யார் அவரை கொன்றதாக. என்ன மாதிரி எங்களுடைய தேசிய தலைவர் அமுதலிங்கம் அவர்கள் கொல்லப்பட்ட பொழுது அந்த கொலையாளி கையுமையுமாக பிடிபட்டாரோ, அதுபோல மகேஸ்வரன் அவர்கள் கொல்லப்பட்ட பொழுதும் அந்த கொலையாளி கையுமையுமாக பிடிபட்டிருக்கின்றார். அப்ப அவர் நீதிமன்ற விசாரணையில் அவருக்கு மரண தண்டனை தீர்ப்பு கூட வழங்கப்பட்டிருக்கின்றது. மஹிந்த ராஜபக்சனுடைய அரசு அல்லது அவருடைய நீதிமன்றத்தில் தீர்ப்பு சரியான தீர்ப்பு கிடைக்கவில்லை என்றால் இன்றைய புதிய அரசினுடைய காலகட்டத்தில் அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் உண்மையை அறிய வேண்டும் என்ற நோக்கம் இருந்திருந்தால், அந்த உண்மை தெரிந்தால் தங்களால் அரசியல் செய்ய முடியாது, தங்களால் வியாபாரம் செய்ய முடியாது என்பதற்காக திட்டமிட்டு அதை மறைப்பதற்காக பொய்த்தனமாக எல்லாம் பேசி வருகின்றார்கள். விசாரணை கமிஷன் ஒன்று அமைச்சு அந்த கமிஷனுக்கு கூடாக அரசல் புரசலான ஒரு கதை ஒன்று இருக்கின்றது. கடைசியாக அந்த கொலையாளிக்கு போன தொலைபேசி அழைப்பு இந்த நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற ஒரு உறுப்பினருடைய அழைப்பென்றும் சொல்லப்படுகின்றது. எமது பிரதேசங்களில் உள்ள வளங்கள், காடுகள் பெருமளவில் அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அங்குள்ள அதுக்குரிய திணைக்கள அதிகாரிகள் சரியான முறையில் தங்களுடைய கடமையை செய்யவில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மன்னார், முல்லைத்தீவு, வவுனியா மாவட்டங்களில் அதிகளவான பெரிய மரங்கள் உள்ளன. அந்த மரங்களில் பல வியாபாரிகள், அரசாங்கத்தை அங்கத்துவம் வகிக்கின்ற அரசியல் பலம் கொண்டவர்களின் உறவினர்கள், நண்பர்கள் பல வியாபாரங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குமுளமுனைக்கும் முள்ளியவளைக்கும் இடைப்பட்ட காணி, அந்த காணி அண்மையில் 600 ஏக்கருக்கு மேல் துப்புரவு செய்யப்பட்டுள்ளது. நான் அரச அதிபரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அரசு அதிபர் சொல்கின்றார், எனக்கு அப்படியொரு இடம் துப்புரவா செய்ததாக நான் அறியவில்லை என்று. 600 ஏக்கர் நிலங்களை துப்புரவாக்கும் போது இந்த அரசு அதிகாரிகள் எங்கே இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. அதில் அரசியல் பலமா அல்லது சிலரின் நேரடியான உத்தரவா? இந்த சபை கௌரவ அமைச்சர் இதில் கூடிய கவனம் எடுக்க வேண்டும். HIV நோய் தொற்றுக்கு இலக்கானவர்கள் தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று கலந்துரையாடப்பட்டது. वर्ष 2010 සිට 2015 දක්වා කාලය
2010 மற்றும் 2015 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் அடையாளம் காணப்பட்டுள்ள HIV நோயாளர்களின் மொத்த எண்ணிக்கை 2265 ஆகும். இதில் 1425 பேர் ஆண்களும் 840 பேர் பெண்களும் உள்ளடங்குகின்றனர். பாடசாலை மாணவர்களின் எண்ணிக்கை 20 ஆகும். இவர்களுக்கு எவ்வாறு HIV தொற்றியது என்பது தொடர்பில் தனித்தனியாக அவதானிக்கும் போது 15 வயதுக்கு குறைந்தவர்களுக்கு தாயூடாக பிள்ளைகளுக்கு தொற்றியுள்ளதுடன் 15 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பால்நிலை தொடர்புகளால் தொற்றியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று வாத பிரதிவாதம் ஏற்பட்டது. மஹிந்த ராஜபக்சவுக்கு 500 ராணுவத்தினர் பாதுகாப்பிற்கில்லை. இது மிகப்பெரிய பொய்யாகும். வரவு செலவு திட்டத்தில் பொய்யான தகவல்களை கூறியதை போன்று இதுவும் ஒரு பொய் பிரசாரமாகும். மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்டுள்ள எண்ணிக்கை தொடர்பில் அவர் இன்று உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். அதாவது 80 பேர் மாத்திரமே அவருக்கு உள்ளனர். நாட்டில் பெண்கள் அச்சத்துக்கு மத்தியில் இரவு வேளையில் வீடுகளில் இருக்க முடியாமல் காடுகளில் தஞ்சமடைந்த காலம் இருந்தது. அந்த ஜனாதிபதி வெற்றி கொண்ட யுத்தம் காரணமாகவே அவர்கள் பாதுகாக்கப்பட்டனர். இந்த அரசாங்கம் சார்பில் நான் ஒரு விடயத்தை கூற விரும்புகிறேன். முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு எந்த விதத்திலும் குறைக்கப்படவில்லை. இதனை பலமுறை இந்த பாராளுமன்றத்தில் நாங்கள் கூறியுள்ளோம். முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு குறைக்கப்படவில்லை. தேவையான பாதுகாப்பு தொடர்பில் மதிப்பீடு செய்து அதனை முழுமையாக வழங்குவோம். முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு தொடர்பில் எமக்கு அக்கறையுள்ளது. 500 பேர் இல்லை, 80 பேரை இருக்கின்றனர். 80 பேரை வழங்கிவிட்டு 500 பேரை வழங்கியதாக அவ்வாறு கூற முடியும். இந்த பாராளுமன்றத்தில் பலமுறை இந்த கேள்வியை முன்வைத்தீர்கள். அதற்கு பதிலளித்துள்ளோம். மாகாண சபைகளுக்காக நிதி ஒதுக்கீடு தொடர்பில் முதலமைச்சர்கள் முன்வைத்த பிரச்சினைகளுக்கு நடைமுறை சாத்தியமான தீர்வு ஒன்றை வழங்க ஜனாதிபதி இன்று இணக்கம் தெரிவித்துள்ளார். 2016 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மாகாண சபைகளுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதியை மத்திய அமைச்சனூடாக வழங்குவதற்கு முன்வைக்கப்பட்டுள்ள யோசனைக்கு எதிர்ப்பை வெளியிட்டு மாகாண முதலமைச்சர்கள் இன்று ஜனாதிபதியிடம் மகஜர் ஒன்றை கையளித்துள்ளனர். மாகாண முதலமைச்சர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு பாராளுமன்ற கட்டட தொகுதியில் நடைபெற்றது. මෙහිදී සාධාරණ මධ්‍යස්ථ තීන්දුවක් ගනී කියන දැඩි විශ්වාසය අපට තිබෙනවා. අපිට දිනවකව අහන්න බෑ ජනතුන්ගේ කිව්වා නෑ මම මේක හිතනවා. ස්තුතිවන්ත වෙනවා අතික ජනාධිපතිතුමාට. මොකද අපිට මූලික ප්‍රශ්නය විසඳුවා. අපි සියලු දෙනාටම ජනාධිපතිතුමා ගැන ලොකු විශ්වාසයක් තියෙනවා. පළාත් සභාවේ මහාමැතිවරු மாகாண சபைகளின் முதலமைச்சர்கள் மாகாண சபைகளின் வரவு செலவு திட்டம் தொடர்பில் சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். ஜனாதிபதியின் தலைமையில் நிதியமைச்சரும் நானும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றோம். ஜனாதிபதி பிரச்சினைக்கு நடைமுறை சாத்தியமான தீர்வொன்றை வழங்குவதாக உறுதியளித்தார். பிணையங்கள் மற்றும் பங்கு பரிவர்த்தனை ஆணைக்குழுவில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பில் கைது செய்யப்பட்ட அந்த ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் கலாநிதி நாலக குடகேவா எதிர்வரும் 14ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பங்குச்சந்தை ஊக்குவிப்பு செயற்பாடு என கூறி 50 லட்சம் ரூபாவை ரக்பி போட்டியொன்றுக்கு அமெரிக்காவின் நடனக்குழு ஒன்றை அழைத்து வருவதற்கு பயன்படுத்தியுள்ளதாக கலாநிதி நாலக குடகேவா மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இது தொடர்பிலான விசாரணைகளுக்காக அவர் இன்று காலை சட்டத்தரணிகளுடன் போலீஸ் நிதி குற்றவியல் விசாரணை பிரிவிற்கு வந்திருந்த போது அவர் கைது செய்யப்பட்டு கோட்டை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். கலாநிதி நாலக குடஹேவாவுடன் இதற்கு முன்னர் கைது செய்யப்பட்டிருந்த பிணையங்கள் மற்றும் பங்கு பரிவர்த்தனை ஆணைக்குழுவின் முன்னாள் பிரதிபலிப்பாளர் நாயகம் தம்மிக மஞ்சுர பெரேரா மற்றும் ரோனி இப்ராஹிம் ஆகியோரும் இன்று கோட்டை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். பொதுச் சொத்துக்கள் தொடர்பான சட்டத்திற்கு அமைய முறையற்ற நிதி பாவனை மற்றும் நம்பிக்கை மோசடி ஆகிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலேயே குடஹேவா உட்பட இணைய சந்தேக நபர்களை கைது செய்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர கூறினார். இதேவேளை பெருந்தெருக்கள் அமைச்சின் முன்னாள் செயலாளர் ராஞ்சித் பிரேமசிரியம் நிதி மோசடி விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். අද දින මූල්‍ය අපරාධ විමර්ශන කොට්ටාශය වෙත பெருந்தெருக்கள் அமைச்சின் முன்னாள் செயலாளர் என்று அழைக்கப்பட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. தேசிய சேமிப்பு வங்கியினால் வீதி அபிவிருத்தி மற்றும் திருத்த பணிகளுக்காக பெருந்தெருக்கள் அமைச்சு பெற்றுக் கொண்ட கடன் தொகையில் 28 பில்லியன் ரூபாய் குளறுபடி தொடர்பில் நிதி மோசடி விசாரணை பிரிவு விசாரணைகளை மேற்கொள்கிறது. அதற்காகவே அவர் என்று அழைக்கப்பட்டிருந்தார். ප්‍රකාශයක් සටහන් කර ගැනීමටයි ඔහු අද කැඳවුවේ. தலைமன்னார் முதலாவது தீடையில் கரையொதுங்கிய சடலத்தை இந்திய துணை தூதரக அதிகாரி இன்று பார்வையிட்டுள்ளார். இந்த சடலம் கச்சித்தேவை அண்மித்த பகுதியில் காணாமற் போன தமிழக மீனவர்களில் ஒருவரான ஜாகிர் ஹுசைனுடையது என ஏற்கனவே ராமேஸ்வரம் மீனவர் சங்கம் அறிவித்திருந்தது.
தலைமன்னார் முதலாவது தேடையில் கரையொதுங்கிய நிலையில் இந்த சடலம் கடந்த வெள்ளிக்கிழமை மீட்கப்பட்டது. சடலத்தின் கையில் எச்ரூஃபினா என்ற பெயர் பச்சை குத்தப்பட்டுள்ளதை ஆதாரமாக கொண்டு இந்த சடலம் தமிழக மீனவரான ஜாக்கிர் ஹுசைனுடையது என அவரது உறவினர்கள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் சடலம் தொடர்பான தகவல் இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு போலீசாரால் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய இன்று பிற்பகல் 3:30 அளவில் இந்திய துணை தூதரக அதிகாரி ஒருவர் மன்னார் பொது வைத்தியசாலை பிரேத அறையில் உள்ள சடலத்தை பார்வையிட்டுள்ளார். சடலத்தை தமிழகத்துக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த மீனவருடன் மேலும் 3 மீனவர்களும் காணாமல் போயிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை திருகோணமலை நிலாவளி கடற்கரையிலிருந்து நேற்று முன்தினம் மீட்கப்பட்ட சடலம் திருகோணமலை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சடலம் மீட்கப்பட்ட இடத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்திய அடையாள அட்டை ஒன்று மீட்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர கூறினார். இந்த அடையாள அட்டை சடலமாக மீட்கப்பட்டவருடையதாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இந்த சடலம் தொடர்பிலான தகவலும் இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். குறித்த 2 சடலங்களையும் உறவினர்கள் அடையாளம் கண்டதன் பின்னரே பிரேத பரிசோதனை முன்னெடுக்கப்படும் எனவும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறினார். திருகோணமலை கடற்பரப்பில் சடலங்கள் சில மிதப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து ஆரம்பிக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில் இன்று விமானப்படையினரும் இணைந்துள்ளனர். விமானப்படைக்கு சொந்தமான விமானம் ஒன்றும் சடலங்கள் மிதப்பதாக கூறப்பட கடற்பரப்புக்கு மேலாக தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் அக்ரம் அலவி தெரிவித்தார். அத்துடன் 3 டோரா படகுகளும் திருகோணமலை கடற்பரப்பில் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலையிலிருந்து 20 கடல் மைல் தூரத்தில் 6 சடலங்கள் மிதப்பதாக கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்று மாலை 5 மணி முதல் தேடுதல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கூறினார். மகளிர் அரணி ஒன்றிணைந்து உருவாக்குவோம் எனும் தொனிப்பொருளின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்ற விழிப்புணர்வு திட்டத்தின் 5ஆம் நாள் இன்றாகும். கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் இருக்கும் பெண்களின் சமத்துவம் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி அவர்களை வலுப்படுத்தும் வகையில் இன்றைய விழிப்புணர்வு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி சிரச இலங்கை போலீசுடன் இணைந்து முன்னெடுக்கும் மகளிர் அரணி உருவாக்கும் செயற்திட்டத்துடன் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சும் கைகோர்த்துள்ளன. இன்று திருகோணமலை மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களில் உள்ள பெண்களை இலக்காக கொண்டு கருத்தரங்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. திருகோணமலை பட்டணமும் சூழலும் பிரதேச செயலகத்தில் இன்று காலை இடம்பெற்ற விசேட விழிப்புணர்வு கருத்தரங்கில் பிரதேச செயலாளர், உதவி பிரதேச செயலாளர், சட்டத்தரணிகள், சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவின் பிரதம போலீஸ் அதிகாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சமூகத்தில் பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், அவற்றுக்கான தீர்வுகள், பெண்களின் பாதுகாப்பு மற்றும் சமத்துவத்தை உறுதிப்படுத்துவது தொடர்பில் சட்ட ஆலோசனைகள் இதன்போது வழங்கப்பட்டன. கருத்தரங்கில் கலந்து கொண்ட பெண்கள் தாம் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், ஆலோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை எமது குழுவினரால் வழங்கப்பட்ட விசேட படிவத்தில் எழுதி பரிந்துரை பெட்டிக்குள் இட்டனர். பெண்களின் சமத்துவத்தை வலியுறுத்தும் பட்டிகளும் இதன்போது அணிவிக்கப்பட்டன. ஒரு நாளைக்கு 8 மணித்தியால வேலைக்கு சென்றால் ஆணுக்கு 1000 ரூபாயும் பெண்ணுக்கு 500 ரூபாயும் வழங்குகின்றார்கள். அதே வேலையை பெண்கள் தான் கூடுதலாக செய்பவர்களாகவும் இருக்கின்றார்கள். இந்த நிலைமை இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து மாற வேண்டும். காரணம் என்னவென்று கேட்டால், கூடுதலாக கஷ்டத்தை அனுபவிக்கும் பெண்கள் இந்த சம்பள பிரச்சனையை பார்க்கும்போது 500 ரூபாவை எடுத்து பெண்கள் தலைமைத்துவ குடும்பத்தின் தலைமை தாங்கும் குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் தனது குடும்பத்தை தனது செலவை போக்கக்கூடியதாக இல்லை. எங்களுடைய பெண்கள் எல்லா விதத்திலையும் ஒரு முன்னேற்றமான நிலப்பாட்டில் இருந்தாலும் அவர்களுக்கான சட்டங்கள், பாதுகாப்பு, வலுவூட்டல் சம்பந்தமான விடயங்கள் எப்படி பார்த்தாலும் பின்தங்கிற சூழல்ல இருப்பதனால் கிளிநொச்சி இணைமடு சந்தி அண்மித்த பகுதியில் ராணுவ ஆம்புலன்ஸ் வண்டியொன்று விபத்துக்குள்ளானதில் 4 காயமடைந்துள்ளனர். கிளிநொச்சியிலிருந்து அன்றாதபுரம் நோக்கி நோயாளர்களை ஏற்றிச் செல்லும் போது விபத்து இடம்பெற்றுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். வேக கட்டுப்பாட்டை இழந்தமையே இந்த விபத்துக்கு காரணம் என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.